அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரத்துல நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த சொத்துக்களை முதல் கட்டமாக பொது ஏலத்துக்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுப்பதற்கான அந்த பணிகள் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு தொடர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில மார்ச் 25ஆம் தேதி நீதிமன்றத்துல நடைபெற்ற அந்த விசாரணையில ஒரு 8 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், இந்த ஏலம் தொடங்கின மார்ச் 17ஆம் தேதி முதல் விசாரணை நடைபெற்ற மார்ச் 25ஆம் தேதி வரையிலான அந்த 5 நாட்கள்ல இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது எப்படி போயிருக்கு அப்படிங்கறது குறித்த ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை அரசு தரப்புல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஏலம்ங்கிறது மார்ச் மாதம் 17ஆம் தேதி தொடங்கினது, மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏலம் தொடர்ந்து நடைபெற இருக்கு. 17, 18, அப்புறம் 20, 23, 24 இந்த 5 நாட்கள்ல 1374 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வந்தது. அதுல 160 பிளாட்டுகள் விற்பனையாகி இருக்கு. அந்த 160 பிளாட்டை 159 பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் வெளிநபர், நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அல்லாத ஒரே ஒரு நபர் மட்டும் அதுல ஒரு ஹையஸ்ட் பிளாட்டை அவர் தேர்ந்தெடுத்திருப்பதாக எம்எஸ்டிசி தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 நாள்ல 21 கோடியே 34,53,300 ரூபாய்க்கு இந்த நியோமேக்ஸினுடைய அந்த சொத்துக்கள் ஏலம் போயிருக்கு. உத்தேசமா ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்க வேண்டிய இந்த ஏலம் வெறும் 21 கோடி ரூபாய் அளவுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா 1374 பிளாட்ல வெறும் 160 பிளாட் தான் புக் ஆயிருக்குங்கிறது தான் இதுல சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நீதியரசரே நீதிமன்றத்துல சொன்னது போல ஒரு தொடக்க கட்டத்துல ஒரு 15% அளவுக்கு இந்த ஏலம் அப்படிங்கிறது இந்த 5 நாள்ல நடந்திருக்கு. இந்த ஏலம் தொடர்பாக போதுமான ஒரு புரிதல் அல்லது இன்னும் விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லாததனுடைய பின்புலத்துல இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. எம்எஸ்டிசி தரப்புல ஒரு 1500 பேர் இதுவரை தங்களுடைய அந்த போர்ட்டல்ல பதிவு செய்திருப்பதாகவும், மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல இந்த எம்எஸ்டிசி அதிகாரிகள் 23, 24 ஆகிய அந்த தேதிகள்ல இருந்த சமயத்துல மட்டும் ஒரு 300க்கும் அதிகமானவர்கள் நேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததாகவும் அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 5 நாள் ஏலத்துல நடந்த இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் புள்ளி விவரங்கள் இதுதான். அடுத்தது, நியோமேக்ஸ் நிறுவன தரப்பிலிருந்து இந்த ஏல நடவடிக்கையை நாங்க பார்வையிடுவது போல, நாங்க மானிட்டர் பண்ணுவது போல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். நாங்களும் இப்ப மத்தவங்களை போலதான் உள்ள நாங்க நுழைய முடியுது, உள்ள என்ன நடக்குதுங்கிறத எங்களால பார்க்க முடியல. யார் ஏலத்துல எடுத்துக்கிட்டாங்க, எந்தெந்த இடம் ஏலம் போயிருக்கு, எந்த இடத்த எவ்வளவுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு தகவலையுமே எங்களுக்கு தெரிவது இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தாங்க. அதே போல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்தும் வழக்கறிஞர் ரஜினியும் இதே போன்றது ஒரு கோரிக்கையை அவங்களும் முன் வச்சாங்க. அப்ப நாங்களும் அந்த உள்ளார போர்ட்டல்ல வாரோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடங்கள் அன்னைய தேதியில வந்திருக்கு, அந்த இடத்த யார் எவ்வளவுக்கு எடுத்திருக்கிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தா எங்களுக்கு உதவியா இருக்குங்கிற கோரிக்கையை அவங்களும் அவங்க தரப்புல இருந்து வைத்தாங்க. அப்ப இந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி எம்எஸ்டிசி அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அவங்க சில அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிறுவனமா, மத்திய அரசினுடைய நிறுவனமா இருக்கிறதுனால அதுல நம்ம தலையிட முடியாது. அது சரிதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம். மொத்தத்துல இந்த ஏலம் எப்படி போயிட்டு இருக்கு, யார் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவுக்கு எடுத்திருக்கிறாங்க, அது போன்ற அந்த விவரங்களை ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நீதிமன்றத்துல எம்எஸ்டிசி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடட்டும். அதை நம்ம அப்பவே நம்ம ஓகே பண்ணிடலாம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரா அல்லாத வெளிநபர்கள் யாரேனும் ஏலம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஏல நடைமுறை முடிகிற வரைக்கும், மே மாசம் வரைக்கும் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 10 நாள் இடைவெளியில அதை நம்ம வெரிஃபை பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கான அந்த சேல் சர்டிபிகேட்டை நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். அவங்கள உடனடியாக பணத்தை கட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இதன் வழியா தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையானதா இது நடந்துட்டு இருக்குது. அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பகுதியில எந்த இடம், எந்த பிளாட் நீங்க எடுக்க போறீங்கிறதோட நீங்க உள்ள, ஏன்னா அன்னன்னைக்கு என்னென்ன ஷெட்யூலுங்கிறத அவங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்கிறப்ப நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கான அந்த தொகைக்குரிய அந்த பிளாட்டை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு போங்க. மாறா இன்னைக்கு எந்த பிளாட் வந்திருக்குது,
எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பிளாட் இருக்குது, இதை யார் எவ்வளவுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேர்வு செய்வதற்கு இது ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி இந்த ஏலத்தை நாங்க நடத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து 3வது விஷயமா இந்த எம்எஸ்டிசி தரப்புல இந்த எம்எஸ்டிசில பதிவு செய்யறதே எப்படி அப்படிங்கிறது பலருக்கு ஒரு குழப்பமான ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கிற சூழல்ல ஏற்கனவே அவர்கள் 2 முறை 2 நாட்கள் மொத்தத்துக்கு 4 நாட்கள் அவர்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல எம்எஸ்டிசி அதிகாரிகள் ஏற்கனவே பங்கேற்று உதவி செய்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா எதிர்வரும் ஏப்ரல் 1 மற்றும் ஏப்ரல் 2 ஆகிய 2 தேதிகள்ல சேம் அதே மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல எம்எஸ்டிசி அலுவலர்கள் இந்த எம்எஸ்டிசி பதிவு தொடர்பா வரக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்ய தயாரா இருப்பதா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்குல இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் இதுல நேரடியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சங்கங்களுக்கு ஒரு கோரிக்கையை அவர் வச்சிருக்கிறாரு. சங்கங்கள்னு இல்லாம நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் யார் ஒருவர் இருந்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், அதுல சில விவரங்களை என்னால செய்ய முடியும்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஏப்ரல் 1, 2 ஆகிய தேதிகள்ல மதுரைக்கு வாங்க. அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகள்ட்ட இருந்து இதுல எப்படி லாகின் பண்றது, எப்படி இந்த ஏலத்தை எடுக்கிறதுங்கிற அந்த நடைமுறையை நீங்க கத்துக்கிட்டு உங்களுடைய மாவட்டத்துல நீங்க 10 பேருக்கு இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டரோட உதவியோட அந்த வேலையை அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதை நீங்க அசிஸ்ட் பண்ணுங்க. இதை ஒரு 20 பேர் வாலண்டியர்ஸா நீங்க வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. அடுத்து 4வது விஷயமா இந்த 5 நாள்லயே நமக்கு 1374 பிளாட்டுகள் ஏலம் விடப்படுவதாக அறிவித்தும் வெறும் 160 பிளாட்டு தான் ஏலத்துக்கு வந்திருக்குங்கிறப்ப மீதி உள்ள பிளாட்டுகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இது போல அன்சோல்டு பிளாட் எல்லாத்தையுமே இந்த மே 14 அந்த மொத்த ஏல நடைமுறையும் முடிவடைவதற்கு முன்பாகவே திரும்ப நம்ம ஒரு ரீஷெட்யூல் நம்ம போடலாம். எவ்வளவு பிளாட்டுகள் விற்காம தேங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த மொத்த பட்டியல் எடுத்து அதை திரும்ப ஒரு நாளைக்கு எத்தனை இடங்களை நம்ம கொண்டு வரதுங்கிறத குறித்து ஒரு ரீஷெட்யூல் போடணும். அது முன்னரே போட்ட மாதிரி ஒரு 34 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு விளம்பரமா போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அறிவிப்பா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னரே இந்த ஷெட்யூல் போட்டுட்டதுனால அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஏலத்தை திரும்ப ரீஷெட்யூல் பண்ணுவதற்கும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 5 நாள் மட்டும் கிடையாது, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஏலத்துல எந்தெந்த பிளாட் எல்லாம் எடுக்கிறாங்களோ எடுத்தது போக மீதி எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பிளாட்டுகளை கண்டிப்பாக, அதாவது அந்த அன்சோல்டு பிளாட்டுகளை ரீசேலுக்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் வழங்க இருக்குது. அதுக்கான ஒரு ரீஷெட்யூல் அப்படிங்கிறது அந்த மே 14ஆம் தேதிக்கு பிறகு அது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது 5வது விவகாரமா இந்த வழக்குல ஒரு புதுசா ஒரு சிக்கலா தமிழ்நாடு ராமராஜ்ய நிர்மாண சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் சார்புல ஒரு வழக்கு. அதாவது எங்களுடைய சங்கத்தின் சார்புல ஒரு குறிப்பிட்ட இடத்தை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கிற ஒரு பவர் கொடுக்கிற ஒரு நடைமுறையை நாங்க கொடுத்திருந்தோம். அந்த நபர் அதை தவறா பயன்படுத்தி எங்களுடைய இந்த தமிழ்நாடு ராமராஜ்ய நிர்மாண சங்கத்துக்கு சொந்தமான சொத்தை நியோமேக்ஸுக்கு வித்துட்டாரு. இப்ப அந்த இடம் ஏலத்துக்கு வந்துருச்சு, அதனால இதை நீங்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட வந்தாரு. அந்த வழக்கறிஞர் அந்த கவுன்சிலை பார்த்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சில கேள்விகளை முன் வச்சாங்க. நீங்க சங்கம்னு சொல்றீங்க, அப்ப சங்கத்தின் சார்புல நீங்களே அந்த இடத்தை வாங்குவதோ அல்லது விற்பதோ அந்த மாதிரி நடவடிக்கைக்கு போகாம நீங்க ஏன் தேர்ட் பார்ட்டியா ஒரு பவர் நபரை நீங்க ஏன் நியமிச்சீங்க, அவருக்கு ஏன் நீங்க பவர் கொடுத்தீங்க, அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு ஏன் கொடுத்தீங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல எழுப்பினாரு. அந்த கேள்விக்கு அவரு இல்ல நான் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ தரப்புல இருந்து நான் கவுன்சிலா நான் ஆஜராகிறேன், அந்த சங்கத்துல இருக்கிற ஒரு சிலர் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்ச உடனேயே நீதியரசர் இதனுடைய விவகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு இது முழுக்க சிவில் வழக்கு, நீங்க இங்க இந்த கோரிக்கையை நீங்க முன்வைக்க முடியாது, நீங்க கீழ்கோர்ட்ல போயிட்டு ஏதாவது இன்ட்ரீம் ஆர்டர் நீங்க வாங்கிட்டு வாங்க, பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை மூட்டை கட்டி அனுப்பி வச்சுட்டாரு. அடுத்தது 6வது விஷயமா அரசு தரப்புல இருந்த இந்த ஏல நடைமுறை இந்த வழக்கு விவகாரம் குறித்து சோசியல் மீடியாக்கள்ல சிலர் தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீதியரசர் முன்பாக வச்சாரு. அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க மேல ஆக்ஷன்லாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க,
அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது இந்த வழக்கு முழுக்க வெளிப்படைத்தன்மையா நடந்துட்டு இருக்குது. எந்த ஒளிவு மறைவும் இங்க இடம் இல்ல. அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் யாரை நம்புறது? இந்த வழக்கினுடைய ஐஓவை தான் நம்பி ஆகணும். இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அதிகாரியை நம்பி ஆகணும். இந்த நீதிமன்றத்தை நம்பி வரவங்களுக்கு நாம தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது தனிநபர்களை நம்புறாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. அதை நம்ம பேச தேவையில்லை. அடுத்தது அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை, அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க. அதை விட பெஸ்ட் அட்வைஸ் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாருங்க. இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம்னா நம்மளோட வந்த வேலை கெட்டு போயிடும், நம்மளோட போக்கஸ் மாறிடும். அப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய முழுமையான போக்கஸ் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நியோமேக்ஸ் தொடர்பான அந்த சொத்துக்களை நம்ம உள்ள கொண்டு வர்றது, அதை ஏலத்துக்கு விட்டு அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு அதை பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கோர்ட் கவனம் செலுத்திட்டு இருக்குது. அதை தவிர மற்ற விஷயங்கள்ல இந்த நீதிமன்றம் கவனம் செலுத்த தேவையில்லைன்னு கருதுதுங்கிற ஒரு தகவலை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. 7வது விஷயமா, நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்த நீதியரசருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இந்த நடைமுறைக்கு எதிராக இதற்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் சொன்னாரு. அதன் பிறகு அது என்ன பெட்டிஷன், என்ன பிரேயர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் கோர்ட்ல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன்படி கடந்த மார்ச் 23ஆம் தேதி எம் மாதவன் மற்றும் அவரோட சேர்ந்து ஒரு 15 பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு சேர்ந்து தொடுக்கப்பட்ட வழக்கு சார்லஸ் இளையராஜா போன்ற அந்த முன்னணி இயக்குனர்கள் ஒரு 6 பேருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தலைமையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெயில் கேன்சலேஷன் அந்த தொடர்பான இந்த வழக்குல இந்த ஏல நடைமுறை உள்ளிட்ட இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் தடை செய்து உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தான் அந்த மனுவை அவர்கள் முன்வைத்திருந்தாங்க. அந்த மனு மார்ச் 23ஆம் தேதி திபங்கர் தத்தா, சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அதுல சில காரணங்களை குறிப்பிட்டு இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி முழுமையாக நிராகரித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அந்த விவரத்தை நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்ததை அடுத்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தன்னுடைய அந்த ஆர்டர்ல இதை ஒரு பேராகிராஃபா அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, இதே கோரிக்கைகளோட இதற்கு முன்னரும், அதாவது 27/2/2026 எஸ் சத்தியமூர்த்தி அவர் பெயர்ல இதே போல ஒரு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் கூட இதே அமர்வு முன்பாக தான் வந்திருந்தது. அப்பவும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இது 2வது முறையாக இதே கோரிக்கையோட உச்சநீதிமன்றத்துல இதே வழக்கு விவகாரம் தொடர்பாக மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்துல நாம் கூடுதலா சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து 8வது விஷயமா, இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை போக்குல இந்த ஏல நடைமுறையை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் MSTC அதிகாரிகளுக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த ஏல நடைமுறை இது தொடர்பான இந்த விசாரணை ஏப்ரல் 6ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த ஏல நடைமுறை இந்த விவகாரத்துல இந்த MSTCல எப்படி நாம பதிவு பண்றது அப்படிங்கிறதே பலருக்கு ஒரு குழப்பமா இருக்குது. அடுத்தது, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் பாண்டு கையில வச்சிருக்கிறேன், நான் இந்த ஏலத்துல பங்கேற்று எவ்வளவு தொகைக்கு நான் இடத்தை தேர்வு செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ட்ட இருக்கு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மார்ச் 25ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த விசாரணையில சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்ட ஒரு நபர் ஒரு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, மொத்த இந்த ஏல நடைமுறைகள் எல்லாமே நிறைவடைந்த பிறகு விகிதாச்சார அடிப்படையில யாருக்கு எவ்வளவு என்ன விகிதத்துல அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நாம முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அடுத்தது, ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த ஒரு நபர் அடுத்தடுத்த பிளாட்டுகளை, அதாவது 10 லட்சம் ரூபாயினுடைய மதிப்புக்கு மேல முதல்ல ஒரு 8 லட்சம் ரூபாய் பிளாட் எடுத்துடுறாரு, அதுக்கு அடுத்தது இன்னொரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. மாறா அதற்கு மேலாக அவர் எவ்வளவு மதிப்புல அவர் இடத்தை தேர்வு செய்திருக்கிறாரோ அதற்கான தொகையை அவர் ஒரு தேர்ட் பார்ட்டியை போல, இதுல ஒரு சுயேட்சையா பங்கேற்கக்கூடிய ஒரு ஏலதாரர் போல அவர் ட்ரீட் செய்யப்பட்டு அவர் பணத்தை
இங்க கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்ப அந்த வகையில ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் குறைந்தபட்சம் 5லிருந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அல்லது அந்த 10 லட்சத்துக்கு மிகாத அளவுக்கு இந்த ஏலத்துல அவர்கள் பங்கேற்று தங்களுக்கான அந்த பிளாட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவுபடுத்தியிருக்காரு. அதெல்லாம் என்ன, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், எவ்வளவு கட்டணும் அல்லது கட்டிதான் ஆகணுமா அப்படிங்கிற விவகாரம் குறித்தெல்லாம் அவர் ஒரு கராரான ஒரு இறுதி முடிவை அவர் சொல்லல. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரா இருக்கிறீங்களா, முதல்ல இந்த எம்எஸ்டிசி இந்த ஏலத்துல பங்கேறுங்க, எம்எஸ்டிசியில ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உள்ள வாங்க, உங்களுடைய அந்த முதலீட்டுக்கு ஏற்ப ஒரு இடத்தை நீங்க தேர்வு செய்யுங்க, மற்றதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து இந்த நியோமேக்ஸ் தொடர்பான இந்த வழக்கு விவகாரங்களை நம்ம பதிவு செய்துட்டு இருக்கிற நிலையில நம்மளுடைய அந்த கமெண்ட் செக்ஷன் பகுதிகளிலையும் அல்லது தொலைபேசி வாயிலாகவும் நம்மளுடைய அந்த நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறதும் பல்வேறு சந்தேக தொடர்பாகவும் நாம் தொடர்ந்து ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தான் நாம கருதுறோம். அந்த அடிப்படையில் இந்த எம்எஸ்டிசியில எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறது குறித்தான ஒரு விரிவான வீடியோவை விரைவில் அதை நாங்க பதிவு பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. அப்ப இந்த ஏறத்தாழ 2 மாத இடைவெளியில இப்ப என்னன்னைக்கு எந்தெந்த இடம் ஏலத்துக்கு வருது அப்படிங்கிற விவரங்களை கூட அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு தான் பல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் ஒரு நாளும் எந்தெந்த இடங்கள் ஏலத்துக்கு வருதுங்கிறத நாம் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறோம். அதனால இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் தொடர்ந்து வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி.